அடுத்த சார் இப்போ ஈசால் சவாப் நிகழ்ச்சியில் ஆலிம்களை கூப்பிட்டு குரான் ஓதி நன்மையை சேர்க்க சொல்லக்கூடிய இதுவும் நாம் நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ ஆலிம்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க யார் அழைச்சாங்களோ அவங்க கண்ணியமான முறையில் ஒரு ஹதியாக்கள் கொடுப்பாங்க. இது நடைமுறையில் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, இந்த குரானை இந்த மார்க்கத்தை அற்ப காசுக்கு நீங்கள் விற்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறானே. அப்போ ஆலிம்களுக்கு காசு கொடுக்குறதும் இந்த அற்ப காசுக்கு விற்கிறதுக்குமான இந்த தொடர்பு சரிதானா? இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இப்போ குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறோம், அது ஓதுனவங்களுக்கு அன்பளிப்பு அப்படின்னு கொடுக்குறோம். இந்த வழக்கம் நம்ம சமூகத்தில் இருந்து வருகிறது. இப்போ யாரெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓத வர்றாங்களோ வீடுகளுக்கு, ஆலிம்களும் வருவாங்க, ஆலிம் அல்லாதவங்களும் வருவாங்க, ஹாஃபில் குர்ஆன் மனம் செய்த ஹாஃபில்களும் வருவாங்க. அவங்களும் ஓதுன பிறகு அந்த வீட்டுக்காரவங்க அன்பளிப்புன்னு கொடுப்பாங்க. இது சில பேர் கூலிம்பாங்க. இது கூலியே கிடையாது. ஏங்க குர்ஆன் ஓதுறதுக்கு போய் இந்த உலகத்தை யாராவது கூலி தர முடியுமா? நான் கேட்குறேன். மற்ற வேலைகளுக்கு கூலி கொடுக்கலாங்க, குர்ஆனுக்கு நீங்கள் கூலி கொடுக்க முடியுமா? ஒரு வசனம் ஓதுனத்துக்காக கூலி கொடுக்க முடியுமா? கூலியாக அமையுமா? ஒரு வசனத்தை ஒரு ஆள் ஓதுனார், அதற்கு கூலியாக இந்த உலகத்தையே தந்தேன்றாலும் கூலியாகுமா? ஆகாதுல்ல. அப்போ இது கூலிங்கிறதே கிடையாது, ஒரு அன்பளிப்பு. அப்படி அன்பளிப்பு தொகை, சன்மான தொகை என்று தான் சொல்லணும். அதனால் கூலிங்கிற வார்த்தை பொருந்தவே செய்யாது. காரணம், குர்ஆன் சரி ஓதுவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் கூலி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த முடியும் அன்பளிப்பு கொடுக்குறாங்களா, வாங்கலாமே குர்ஆன் ஷரீஃப் ஓதுனத்துக்கு. ஏன்னா புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்கள் வெளியூர் போயிருந்தாங்க, ஒரு ஊரில் தங்குறாங்க. பொதுவாகவே அந்த காலத்து வழக்கம் என்னன்னு சொன்னால், வெளியூர்லேருந்து யார் வந்தால் உள்ளூர் வாசிகளை தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம நாடு மாதிரி கிடையாது. இப்போலாம் கையில் காசு இருந்தால் போகிறோம், ஊருக்கு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரோம், பிரச்சனையே கிடையாது. அந்த காலம் அப்படி இல்லை, எந்த ஹோட்டலும் கிடையாது. மூட்டை நிறைய தங்க காசாக வச்சுருந்தாலும் ஊருக்காரவங்க சாப்பாடு கொடுத்தாதான், இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஹோட்டலில் வாங்கி வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வழக்கம் இருந்தது. வெளியூர் வாசிகள் வந்தால் உள்ளூர் வாசிகள் உணவு கொடுப்பது, அப்படி ஒரு வழக்கம் எல்லா ஊர்களிலும். நல்ல அற்புதமான பண்பு தான். சஹாபா பெருமக்கள் ஒரு ஊருக்கு வர்றாங்களா, அந்த ஊருக்காரவங்க அந்த காலத்தில் இருந்த மரபு பிரகாரம் நடக்கலை. வந்தவங்களுக்கு உணவு போக்குவரத்து எதுவுமே கொடுக்கலை, விட்டுட்டாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்வாசிகளுடைய தலைவரை ஒரு விஷஜந்து தீண்டிருச்சு. என்னமெல்லாம் சிகிச்சை பண்ணி பார்த்தாங்க, காரியம் நடக்கலை. கடைசி அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, எவ்வளோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நல்ல நிவாரணம் கிடைக்கல. அதனால் இந்த வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்காங்கல்ல நம்ம ஊரில், அவங்களில் யாராவது ஒரு மருத்துவர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அங்கே முறையிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் தலைவர் விஷஜந்து தீண்டிடுச்சு, உங்களை யாராவது மருத்துவம் பார்க்குறவங்க இருந்தால் நீங்கள் வந்து உதவி செய்யுங்கன்ட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, செய்வோம், எங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஊருக்கு வந்த பிறகு நம் சமூகத்தில் இருக்கிற வழக்கு பிரகாரம் நடக்கலையே, எங்களுக்கு விருந்தோம்பல் செய்யலையே, அதனால் நாங்கள் இது செய்கிறோம், இதற்கு நீங்கள் இவ்வளவு தரணும் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனையை போட்டாங்க. நாங்களும் தர்றோம் அப்படின்ட்டாங்க. ஆடுகளில் இவ்வளோ ஆடு தரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இவர்களில் ஒரு தோழர் போனாங்க, அலும்து சூரா ஓதுனாங்க, உமிழ் நேர அதில் உமிழ்ந்தாங்க. அடுத்த கணம் விஷயம் இறங்கி விட்டது. இப்போது அவங்க சொன்ன பிறகு ஒரு ஆட்டு மந்தையே கொடுத்துட்டாங்க பரிசாக. இப்போ சஹாபா பெருமக்கள் யோசிக்கிறாங்க, நம்ம அலும்து சூராவை தான் ஓதணும், குர்ஆனை ஓதிருக்கிறோம், அதற்கு பிரதிநிதியாகத்தான் பதிலாகத்தான் இதை தந்திருக்கிறாங்க. இப்போ இதை நாம் பெற்றுக்கொள்வது மார்க்கத்தில் கூடுமா அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவோம், நடந்ததை சொல்லுவோம், அனுமதிச்சா எடுத்துக்கிடுவோம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆடையெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நடந்த சொன்னாங்க, இது எங்களுக்கு கூடுமா, நாங்கள் பங்கு போட்டு கொள்ளலாமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூடுங்க, இல்லிரி பூலி பி சஹமின், எனக்கும் அதில் ஒரு பங்கு போடுங்க அப்படின்ட்டாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ குர்ஆன் ஷரீஃப் ஓதுறாங்க, அம்து சூரா, அதுக்கு அவங்க சன்மானமாக அன்பளிப்பு இல்லை, அவங்க கூலின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இப்போ பிரச்சனை இல்லை. அப்படி கொடுத்ததை இந்த சஹாபா பெரும் வாங்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைக்கிறாங்க, எனக்கு ஒரு பங்கு போடுங்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சஹாபா
சஹாபா பெருமக்கள் அங்கே இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் பங்கு ரேட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் இதில் பங்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதை ஓதுனாங்க அவங்க? அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா சொல்லிக் கொடுத்த யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தா தானே ஓதி இருக்கிறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு பங்கு வந்துட போச்சு. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் இப்படி சொன்னதின் மூலம் எனக்கும் பங்கு ஒழிஞ்சோன்னா இப்படி வாங்கலாம் அப்படின்னு அனுமதிக்கிறத இன்னும் வெயிட் ஆக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தாராளமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுக்கு அன்பளிப்பு தாராளமாக வாங்கலாம். இந்த அது மூலம் புரிஞ்சுக்கிடலாம். கூட இருந்தால் சில தடுத்துருப்பாங்களே சாப்பியில் பார்த்து, அல்ஹம்து சூரா ஓதிருக்கீங்க, அது கூலியெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, அனுமதிச்சிட்டாங்கல்ல. சரி, அது ஒன்று. இப்போ ஒரு வசனத்தை எல்லா வசனங்களையும் தவற புரிஞ்ச மாதிரி இந்த வசனத்தையும் நீங்கள் இப்போ சொல்லி காட்டினீங்கல்ல, அந்த வசனம் அது வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமணன் கலீலா, என்னுடைய வசனங்களை, அதன் கிதாபு குர்ஆன் வேதம், இதை அற்ப காசுக்காக வேண்டி வாங்காதீங்க விற்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானே, வாங்காதீங்கன்னு சொல்லிவிட்டானே. அப்படிங்கும்போது நீங்கள் குர்ஆன் ஓதி எப்படி காசு வாங்கணும்? இவங்க பொருந்துமா? இது எதுக்கு இறங்கினது? அதுதான் சபபுன்னு சொல்லி தெரியணும். ஒரு வசனம் இறங்கியது ஏன் இறங்கியது அது தெரியணும். இல்லாவிட்டாக்கா தண்ணி இல்லாத காட்டில் விட்ட மாதிரி தான், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான், புரியாமல் போயிடும். அப்படி தான் நீங்கள் வஹாபியோட நிலைமை அப்படி தான் இருக்குது. இது யஹூதி நசாராக்களுக்காக வேண்டி இறங்கியதுங்க. குறிப்பாக அந்த யஹூதிகள். காரணம், அந்த தௌராத் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற சட்டத்தை எல்லாம் மாற்றி இவர்கள் தீர்ப்பு கூறுவாங்க. ஃபத்வா காசுக்காக வேண்டி அங்கே ஒன்று இருக்கும், வேதத்தில் ஒன்று இருக்கும், இவங்க மாற்றி தீர்ப்பு கொடுப்பாங்க. அதன் மூலம் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை தான் அற்ப காசுக்காக என் வேதத்தையெல்லாம் இப்படி விற்றுக்கிறீர்களே, இப்படி வாங்கிட்டு இருக்கிறீங்களே என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொன்ன வசனம் இது. ஏன்னா அவங்கள்ட்ட வேதம் இருக்குது, கருத்து ஒன்றாயில் இருக்குது, மக்களுக்கு எது தேவை அது தகுந்தவாறு ஃபத்வா கொடுக்குறாங்கல்ல, அது காசு வாங்குறாங்க உலகத்துக்காக தானே. அதான் அல்லாஹ் கேட்குறான், அற்ப காசுக்காக நான் சொன்னதை மாற்றிடுறீங்க, அற்ப காசுக்காக வேண்டி என்னுடைய ஆயத்தெல்லாம் விலைக்கு வாங்குறீங்க விற்கிறீங்க, இது எப்படி கூடும் என்று அல்லாஹ் கேட்டு இதற்காகத்தான். இப்போ நான் கேட்குறேன், இல்லை எல்லாருக்கும் உள்ளே தான் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், யார் இந்த வஹாபிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த குர்ஆன் ஷரீஃப் வாங்க போனீங்களாக்கா கடையில் ஒரு குர்ஆன் எவ்வளோன்னு கேட்பீங்க. அவர் 500 பாரு. 500 இல்லை, நாங்கள் இந்தாங்க 2000. ஏங்க 500 தான், அற்ப காசு வாங்க விடான்னு நல்லா சொல்லிவிட்டான்ல. அதனால் நீ 2000 தர்றேன் அல்ல 5000 தர்றேன் அப்படின்னு சொன்னால் அப்படி செய்வாங்களே இவங்க? நான் கேட்குறேன், எல்லாருக்கும் பொருந்துதுங்கிறாங்கல்ல, அப்போ குர்ஆன் அதே காசு கொடுத்தால வாங்கணும். ஏன் இறைவன் என் ஆயாத்திங்கிறான்ல, என்னுடைய வேதம் என்னோட வசங்கள் தானே சொல்கிறான். அற்ப காசு வாங்காதீங்க, அப்போ நிறைய காசு கொடுங்க சொல்லணும். ஆனால் இந்த கூட்டம் என்ன தெரியுமா செய்யுது, அவர் 500 பாரு கடைக்காரர், இவர் 400 தாங்க, அந்த கடையெல்லாம் அப்படி தான் குறைக்க வாங்குறாங்க. எதை இவன் செய்யக்கூடாதுங்கிறானோ அதை செய்கிறாங்க. இல்லை அப்படியே புரிவோம் எங்களுக்கும் புரிஞ்சலாம், அப்படி செய்யலாம், அப்படி தானே இருக்குது வெளிப்படையில். இது யஹூதிகளுக்கு சொல்லப்பட்டதுங்க. அது உண்மையை புரியணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம்.